ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க மாங்காய் வெல்லம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில், அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு, ஆனியன் வந்து ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சமாக ஆனியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் லைட்டாக சால்ட் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கர்ரி லீவ்ஸ், அவ்வளோதான். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மாங்காய் வெல்லத்துக்கு வந்து செம்ம காம்போ. மற்றபடி வேறு எதுவும் நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன். இப்போ வந்து நான் தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் மேங்கோ, அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தோலோடு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக சீவியாக இருக்கும் சாப்பிட்றப்ப, பட் தோல் நீக்கிட்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் சால்ட்டும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் வெல்லம் வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே ஒரு பிக்கிளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஹெல்தியானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து வெல்லம் யூஸ் பண்ணுவோம், சர்க்கரை இல்லை. வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாங்காய் வதங்கினோடனே நான் வந்து மாங்காய் வந்து கம்ப்ளீட்டாக இதாகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிறேன். மாங்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் வற்றிட்டு மாங்காய் வந்து தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சி வந்தப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, இது ரெண்டுத்தில் வந்து நம்மளுக்கு தித்திப்புக்கு ஏற்றபடி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 6 to 7 ஸ்பூன்ஸ் ஆஃப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். நாட்டு சர்க்கரையும் ஓகே தான், பட் சுகர் யூஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், நம்ம மாங்காய் வெல்லம் வந்து திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.